கதைச்சிரம் நேயர்களுக்கு அன்பார்ந்த வரவேற்புகள். இன்று நாம் ஆரணி குப்புசாமி முதலியார் அவர்களின் இந்திராபாய் அல்லது இந்திரஜால கள்ளன் என்ற நாவலை காண உள்ளோம். அதிகாரம் 13. முஷ்டிகரம் நேராகச் சென்று இந்திராபாயின் வீட்டின் கதவை தட்டினான். அங்கு வேலைக்காரன் வேலை செய்யும் முறைப்படி பிற்பகல் சின்னசாமிக்கு பதில் முனியன்தான் வருகிறவர்களுக்கு கதவை திறக்கும் வேலையை செய்ய வேண்டியவன். முஷ்டிகரம் கதவை தட்டியதும் முனியன் வந்து கதவை திறந்தான். முஷ்டிகரம் டெலிகிராஃப் இன்ஸ்பெக்டர் என்று கெட்டியாக கூவினான். அவ்வாறு கூறிக்கொண்டே முனியனுக்கு முஷ்டிகரத்தின் சமிக்கையை காட்டினான். முனியன் அவனை உள்ளே அழைத்துச் சென்றான். அச்சமயம் தற்செயலாக ஜீவாம்பாள் இந்திராபாயின் அறையில் உட்கார்ந்திருந்தாள். அவள் இந்திராபாயின் மேலிருக்கும் அவாவினால் அவள் உணவு அருந்தும் மேசையின் மேல் மலர் செடிகளை வைத்து அலங்காரம் செய்து கொண்டிருந்தாள். அச்சமயம் இரங்கன் என்ற வீட்டு நாய் கீழே அந்த அறையில் உட்கார்ந்து கொண்டிருந்தது. முனியன் ஒரு ஆளை உள்ளே அழைத்து வந்ததை கண்டதும், யார் இந்த ஆள் என்றாள். முனியன், இவர் டெலிபோன் கம்பெனியிலிருந்து வந்திருக்கிறார் என்று மிக்க வணக்கமாக கூறினான். அதன் மேல் எதை பற்றியும் சற்றும் ஐயம் கொள்ளாத அம்மாது வந்தவனை உள்ளே அழைத்து செல்லும்படி விட்டுவிட்டாள். வந்தவன் நேராக டெலிபோன் எந்திரத்திற்குள் சென்று தன் முதுகை ஜீவாம்பாள் பக்கம் திருப்பிக் கொண்டு அதை சோதிப்பவன் போல என்னமோ செய்தான். அம்மூதாட்டி அதை பற்றி கவனிக்காமல் எழுந்து கதவை நோக்கி சென்றாள். ஆனால் ரங்கனோ அப்படியில்லை. அது மிக்க உன்னிப்பாக அந்த ஆளின் செயல்களையே கவனித்துக் கொண்டிருந்தது. ஏனெனில் என்ன காரணத்தினாலோ அம்மனிதனை கண்டது முதல் ரங்கனுக்கு அவன் விஷயத்தில் எல்லளவும் பிடிக்கவில்லை. அதை வெளியிடவும் அது அஞ்சவில்லை. ஜீவாம்பாள் வாயிற்படியை கடந்து வெளியில் இருக்கும் கூடத்தில் காலை வைத்ததும் நாய் வந்திருக்கும் மனிதனை நோக்கி குரைத்தது. அம்மனிதன் அதை மறைவாக உதைத்தான். அது அதிகமாக குரைத்தது. அவன் குரலை மாற்றிக்கொண்டு, அம்மா, இந்த நாயை கூப்பிடுகிறீர்களா என்றான். அம்மாது, அடே ரங்கா, படு பேசாமல் என்றாள். நாயோ அம்மனிதனை நோக்கி கோபத்தோடு உரிமையும் குறைக்கவும் தொடங்கியது. அம்மாது கூப்பிட்டாலும் அது வரவில்லை. அதன் மேல் அம்மாது சின்னசாமியும் அதை பலவந்தமாக தூக்கிச் சென்றார்கள். அவர்கள் வெளியில் சென்று கதவை மூடிக்கொண்டதும் முஷ்டிகரம் கதவருகில் சென்று அவர்கள் கூடத்தை கடந்து படிகளில் இறங்கிச் செல்லும் மட்டும் பார்த்து கொண்டிருந்த பிறகு அறையின் மத்தியில் சென்று நின்று தன் தோளில் தொங்கும் பையில் இருந்து சில கருவிகளை வெளியில் எடுத்தான். அதில் ஒரு குழல் இருந்தது. அக்குழலின் ஒரு முனையில் பன்னீர் செம்பின் முனையில் பன்னீரை தெளிக்கி இருக்கும் துவாரங்கள் போன்ற துவாரங்கள் இருந்தன. அச்சமயம் அவன் தன் வாயையும் மூக்கையும் மூடிக்கொள்ள தக்க ஒரு மூடியை எடுத்து அணிந்து கொண்டான். அங்கிருந்த சுவர்களின் மேல் மிக்க நாணயமான சுவர்க்கடிதங்கள் ஒட்டப்பட்டிருந்தன. அவன் அந்த குழல் போன்ற கருவியின் மூலமாக மிக சன்னமான ஒருவித சூரணத்தை சுவர்களின் மேல் தூவினான். அக்குழலில் காற்று பிரவேசித்து வேகமாக பரவி தூவியதால் அச்சூரணம் சுவரிலுள்ள கடிதங்களில் ஒட்டிக்கொண்டது. முஷ்டிகை அது அவ்வாறு ஒட்டிக்கொண்டதைக் கண்டு மிக்க மகிழ்ச்சி அடைந்தான். அச்சமயம் திடீரென்று யாராவது வந்துவிடப் போகிறார்கள் என்று கூடத்தில் காவல் நின்றிருந்த முனியன் தன் எஜமானாகிய முஷ்டிகை என்ன செய்கிறான் என்று பார்க்க ஆவல் கொண்டு கதவின் அருகில் சென்று அதை கொஞ்சம் திறந்து உள்ளே பார்க்க தொடங்கினான். முஷ்டிகை சுவர்களில் சூரணத்தை தூவிய பின் இந்திராபாயின் உடுப்பணிந்து கொள்ளும் மேசை அருகில் சென்று அதன் மேலெல்லாம் அச்சூரணத்தை தூவினான். மேசை அருகில் நின்றிருக்கும் அவன் நேராக எதிரில் இருந்த நிலை கண்ணாடியை நோக்கினான். அதில் கதவின் சந்தின் வழியாக பார்த்து கொண்டிருக்கும் முனியன் முகத்தை கண்டதும் கோபத்தோடு கள்ளப்பயல் என்று கூறிக்கொண்டே சட்டென்று கையில் இருக்கும் கருவியை மூடி பையில் போட்டுக்கொண்டு கதவை நோக்கி சென்றான். அதற்குள் முனியன் சட்டென்று திரும்பி போய் காவல் இருப்பவன் போல கூடத்தில் நின்று கொண்டான். அவனுக்குள் பயம் உண்டாகிவிட்டது. முஷ்டிகை கதவை திறந்து முனியனை உள்ளே வரச் சொல்லி அழைத்தான். முனியன் நடுக்கத்தோடு உள்ளே சென்றான். அவன் அறைக்குள் சென்றதும் கள்ளன் கதவை மூடி பூட்டிவிட்டு, நீ என் மேலா வேவு பார்க்கிறாய் என்றான். முனியன் மிக்க பயத்தோடு இல்லை என்று தலையசைத்தான். சற்று நேரம் முஷ்டிகரம் அவனை வெறுப்போடு நோக்கிவிட்டு அவன் முகத்தில் முரட்டுத்தனமாக குத்தவும் அவன் பொத்தென்று கீழே விழுந்தான். முஷ்டிகரம் பேய் போல கோபத்தோடு அவனை வைது கடைசியில் எழுந்திரு என்றான். முனியன் நடுக்கத்தோடு எழுந்திருந்தான். முஷ்டிகை, என்னை கிடங்கு அறைக்கு அழைத்துச் செல் என்றான். பின்பக்க வழியாக முனியன் முன்னும் கள்ளன் பின்னுமாக கிடங்கரைக்கு சென்றார்கள். அங்கு சென்றதும் கள்ளன் சட்டென்று திரும்பி முனியனுடைய கழுத்தை பற்றி கொண்டு உதறி, அடே, மறுபடியும் அம்மாதிரி பார்த்தாயோ, செத்தாய், மேலேறி உள்ளறைக்கு செல் என்றான். முனியன் நடுங்கிக் கொண்டே படிகளில் ஏறிச் சென்றான். மேலே ஏறி அங்கிருந்த கூடத்தில் நின்று துயரத்தோடும் மனச்சலிப்போடும் திரும்பி பார்த்தான். பிறகு முஷ்டிகை தன் முகத்தில் அடித்த இடத்தை தொட்டு பார்த்து கொண்டான். உடனே அவன் பீதியும் துயரமும் கோபமாக மாறின. மெதுவாக கிடங்கரையின் திக்கை நோக்கினான். பிறகு தன் கரத்தை முஷ்டி பிடித்து காட்டி முணுமுணுவென்று என்னமோ கூறிக்கொண்டான். இதற்கிடையில் முஷ்டிகரம் விளக்குகள் எரிவதற்காக அங்கு இருக்கும் மின்சார பெட்டி அருகில் போய் நின்று அதை உன்னிப்பாக கவனித்தான். அதில் கம்பிகள் கட்டப்பட்டிருக்கும் இடத்தை அறிந்து அக்கம்பிகள் செல்லும் வழியை நோக்கி அதை தொடர்ந்து சென்றான். தன் வேலைக்கு அவன் அக்கம்பியில் வேறொரு கம்பியை பிணைக்க வேண்டியதாக இருந்தது.
எந்த இடத்தில் பிணைக்கலாம் என்று பார்த்தான். கடைசியில் மறைவான ஒரு இடம் சிக்கியது. உடனே தன் பையில் இருந்து ஒரு கம்பியை எடுத்து விளக்கேற்றும் மின்சார கம்பியில் கட்டினான். பிறகு தன் கம்பிகளை கிடங்கரையின் கீழ் மறைவாக போட்டுக்கொண்டே போய் கடைசியில் அடுப்பண்டை நின்றான். அங்கு அடுப்பென்றால் அது நீராவியால் சமையல் செய்யும் அடுப்பு. அடுப்பு கீழே இருக்கும். அதிலிருந்து மேலுக்கு குழாய்கள் செல்லும். அவற்றின் நுனியில்தான் பதார்த்தங்கள் இருக்கும். பாத்திரங்களை வைத்து பாகம் செய்ய வேண்டும். கீழே இருக்கும் எந்திரங்களின் மேல் மூடியிருப்பதால் சமையல் அறையில் இருப்பவர்களுக்கு கீழே இருக்கும் அடுப்பின் அமைப்பு தெரியாது. முஷ்டிகரம் அங்கு எதையோ தேடுபவன் போல சற்று நேரம் நின்று பார்த்து கடைசியில் அதன் அருகில் முழங்காலிட்டு உட்கார்ந்து அங்கு கீழிருந்த ஒரு சிறு கதவை திறந்தான். அது ஒரு தண்ணீர் தொட்டி. கதவை திறந்ததும் அச்சத்தோடு அத்தொட்டியில் கரத்தை விட்டான். அத்தொட்டியின் கதவின் மேல் இத்தொட்டியில் எப்பொழுதும் நிறைய தண்ணீர் இருக்க வேண்டும் என்று மார்படத்தாலேயே எழுத்துக்கள் பதிக்கப்பட்டிருந்தன. முஷ்டிகரம் தண்ணீர் சுடுவதை சட்டை செய்யவில்லை. ஆனால் கரத்தை மட்டும் சற்றென்று எடுத்துக்கொண்டு மனதில் திருப்தி அடைந்தவன் போல காணப்பட்டான். அதன் பிறகு தன் பையில் இருந்து 2 உலோகத்தால் செய்யப்பட்ட 2 நீண்ட சிறு கருவிகளை எடுத்து தன் 2 கம்பிகளையும் அவற்றின் நுனியில் கட்டி தொட்டியின் ஒரு மூலையில் ஒன்றும் மற்றொரு மூலையில் மற்றொன்றுமாக வைத்தான். பிறகு 4-5 நிமிடங்கள் அங்கு நின்று அந்த தொட்டியை கவனித்தான். 2 குழல்கள் மேலும் நுரைகள் கட்டி கொண்டிருந்தன. அதை கண்டதும் தன் காரியம் விக்னமின்றி நிறைவேறியதென்று அவன் முகத்தில் சந்தோஷம் உண்டாயிற்று. அந்த குழல்களில் ஏற்பட்டிருக்கும் மின்சார சக்தியால் தண்ணீரானது தன் மூலப்பொருளாகிய பிராணவாயு ஜலவாயு என்று 2 வாயுக்களாக பிரியத் தொடங்கியது. முஷ்டிகரம் தண்ணீர் தொட்டியை விட்டு திரும்ப கிடங்கரைக்கு சென்றதும் நாசியையும் வாயையும் மறைக்க அணிந்திருந்த முகமுடியை கழற்றி பையில் போட்டுக்கொண்டு பின்பக்க வழியாக போய்விட்டான். மறுநாட்காலை இந்திராபாய் தன் படுக்கையில் படுத்துக் கொண்டிருக்கிறாள். தன் எஜமான் அடிந்தது முதல் ரங்கன் என்கிற நாய் இந்திராபாயை விட்டு அப்புறம் இப்புறம் செல்வதில்லை. இந்திராபாய் படுத்துக் கொண்டிருக்கும் மஞ்சத்தின் கீழ் இருந்த நாய் சட்டென்று எழுந்து போய் இந்திராபாயை தொட்டு எழுப்பி அவள் கரங்களை நக்கிற்று. இந்திராபாய் திடுக்கிட்டு எழுந்து உட்கார்ந்ததும் தன் சிரசை பிடித்து கொண்டாள். அவளுக்கு அசௌக்கியம் தோன்றியது. சிரம் பாரமாக நொந்தது. ஆயாசம் தோன்றியது. உற்சாகமில்லை. நாயும் உற்சாகமற்று சோர்ந்து உட்கார்ந்தது. அதுவும் நோயிற்றிருக்கிறது. வேலைக்காரியாக மாறி அச்சமயம் உள்ளே வந்தவள் இந்திராபாயை கண்டதும் திடுக்கிட்டு, என்ன உனக்கு, உன் முகம் வெளுத்திருக்கிறதே என்று கூறிக்கொண்டே அப்போதுதான் தபால்காரன் கொண்டு வந்து கொடுத்த கடிதங்களை இந்திராபாயின் எதிரில் வைத்தாள். இந்திராபாய், எனக்கு சுகவீனமாக இருக்கிறது. சற்றும் சரியாக இல்லை. அத்தையிடம் கூறி நமது வைத்தியர் ஹரிஹராராவை அழைத்து வர சொல்கிறாயா என்றாள். மாறி அவள் முகத்தை தடவி கொடுத்து, ஆம், அழைத்து வர வேண்டியதே என்றாள். இந்திராபாய் ஓய்ந்து போனவள் போல மெதுவாக கடிதங்களை ஒவ்வொன்றாக எடுத்து பார்த்தாள். உடனே அவற்றை பிரிக்கும் பொழுது சுறுசுறுப்பே இல்லை. கடைசியில் ஒரு கடிதத்தை எடுத்தாள். அதன் மேல் அதை அனுப்பியவர்கள் பெயர் இல்லை. இந்திராபாய் அக்கடித உரையை மெதுவாக கிழித்து உள்ளிருக்கும் கடிதத்தை எடுத்து பார்த்தாள். உடனே அவள் முகத்தில் பெரும் பீதி தோன்றியது. அவள் இமை கொட்டாமல் அதில் எழுதியிருந்ததை நோக்கினாள். அதில் கீழ்கண்டபடி இருந்தது: இன்று காலை நீ சுகவீனமாக இருக்கிறாய். நாளை இன்னும் அதிக வியாதி அடைவாய். கிருஷ்ணாராவை அனுப்பிவிடாவிட்டால் மறுநாள் இறந்து போவாய். இதன் கீழ் முஷ்டிகரத்தின் குறி போடப்பட்டிருந்தது. இந்திராபாய் அப்படியே படுக்கையில் சாய்ந்து விட்டாள். உடனே மாரியை நோக்கி, சீக்கிரம் போய் அத்தையை அழைத்து வா என்றாள். மாரி துரிதமாக சென்றதும் இந்திராபாய் அக்கடிதத்தை கையில் பிடித்தபடியே சமாளித்து உட்கார்ந்தாள். மெதுவாக எழுந்து டெலிபோன் அருகில் சென்று கிருஷ்ணாராவின் நம்பரை கூப்பிட்டாள். அச்சமயம் கிருஷ்ணாராவ் தன் ரசாயன வேலையில் இருக்கிறான். ஜெகதீசன் அவனை உன்னிப்பாக கவனித்துக் கொண்டே இருக்கிறான். கிருஷ்ணாராவ் சட்டென்று தன் டெலிபோன் எந்திரத்தின் அருகில் சென்று யார் என்று கேட்டான். அவன் முகக்குறியால் இந்திராபாயிடமிருந்துதான் ஏதோ சமாசாரம் வருகிறது என்று ஜெகதீசன் கருதினான். ஆனால் சங்கதி இன்னதென்று தெரியவில்லை. கிருஷ்ணாராவ் தான் ரசாயன தொழில் செய்யும் பொழுது உடை பழுதடையாமல் இருப்பதற்காக மேலே அணிந்திருந்த துண்டு உடையை துரிதமாக கழற்றி எறிந்துவிட்டு தலையணியும் மேற்சட்டையும் ஆத்திரத்தோடு அணிந்து கொண்டு வெளியில் புறப்பட்டான். ஜெகதீசனும் கூடவே சென்றான். கிருஷ்ணராவ், இது மிக்க விபரீதமாக இருக்கிறது, விபரீதமே என்று கூறிக்கொண்டே சமீபத்தில் இருந்த வண்டி மேட்டை நோக்கி சென்றான். இருவரும் வண்டி ஏறிக்கொண்டு அதிக துரிதமாக இந்திராபாயின் வீட்டிற்குள் சென்றார்கள். இவர்கள் செல்லும் பொழுது மாரியும் ஜீவாம்பாலும் இந்திராபாய்க்கு வேண்டிய உபசாரங்களை செய்து கொண்டிருந்தார்கள். குளிர்ந்த தண்ணீர் குடிக்கும்படி அளித்தார்கள். அஜலத்தை இந்திராபாய் மிக்க ஆவலோடு பருகினாள். நாய் தன்னந்தனியே இருக்க விட்டுவிட்டால் போதும் என்று கருதியது போல தன் இயற்கையான சுறுசுறுப்புத்தனத்தை விட்டு சோர்வடைந்து மஞ்சத்தின் கீழே படுத்துக்கொண்டது. வைத்தியர் ஹரிஹரராவ் அப்பொழுதுதான் வந்து இந்திராபாயின் நாடிகளை பார்த்துவிட்டு உட்கார்ந்தார்.
சின்னசாமி கிருஷ்ணராவின் வருகைக்கு எதிர்பார்த்திருந்ததால் அவர்கள் கதவை தட்டுவதற்குள் வண்டி வந்து நின்றதை அறிந்ததும் கதவை திறந்து அவர்களை அழைத்து கொண்டு போய் இந்திராபாயின் அறைக்குள் விட்டான். இவர்கள் உள்ளே நுழைந்த பொழுது இந்திராபாய் மஞ்சத்தில் படுத்துக் கொண்டிருக்கிறாள். அவள் எப்பொழுதும் போல வனப்புடையவளாகவே தோன்றினாள். ஆனால் அவள் முகக்குறியால் அவள் வியாதியுற்று இருக்கிறாள் என்று தெரிந்தது. இந்திராபாய் இவர்கள் வருவதைக் கண்டதும், நீர் வந்தது எனக்கு மிக்க சந்தோஷம் என்றாள். கிருஷ்ணராவ், ஏன், என்ன சமாசாரம், என்ன சம்பவித்தது என்றான். வைத்தியர் மனசோர்வோடு தலையசைத்தார். ஆனால் கிருஷ்ணராவ் அவரை கவனிக்கவில்லை. பேசாமல் இந்திராபாயின் அருகில் சென்றாள். அவன் நாட்டம் அவள் மேலே இருந்தது. அவள் தன் தலையணியின் கீழிருந்து தனக்கு வந்த கடிதத்தை எடுத்து அவனிடம் அளித்தாள். கிருஷ்ணராவ் அதை வாங்கி, இன்று காலை நீ வியாதியுற்றிருக்கிறாய், நாளை இன்னும் அதிக வியாதி அடைவாய். கிருஷ்ணராவை அனுப்பிவிடாவிட்டால் மறுநாள் இறந்து போவாய் என்று வாசித்தான். அதன் அடியில் இருந்த முஷ்டிகரத்தின் குறியைக் கண்டதும் முகத்தை கோபத்தோடு சுளித்துக்கொண்டு பற்களை கடித்து தலையசைத்து வைத்தியரை நோக்கி, இதென்ன வியாதி என்றான். வைத்தியர், அந்தோ இன்ன வியாதி என்று கண்டறிய என்னால் கூட முடியவில்லை என்று விசனத்தோடு தலையசைத்தார். அச்சமயம் ஜெகதீசன் கிருஷ்ணராவின் முகத்தையே நோக்கிக் கொண்டிருந்ததால் கிருஷ்ணராவ் வேட்டை நாய் தன் வேட்டை மிருகம் இருக்கும் இடத்தை அறிய நாசியை அகற்றி முகர்வது போல சுவாசத்தை இழுத்து முகர்வதை உணர்ந்தான். அதன் மேல் ஜெகதீசனும் முகர்ந்து பார்த்தான். ஏதோ ஒருவித நாற்றம், பெரும்பாலும் வெள்ளைப்பூண்டின் நாற்றம் போல அறையில் இருப்பதாக அவனுக்கு புலப்பட்டது. அதில் சந்தேகமில்லை. கிருஷ்ணராவ் முகர்ந்து கொண்டே நாற்புறங்களிலும் நோக்கினான். ஆனால் ஒன்றும் கூறவில்லை. கிருஷ்ணராவ் முகர்ந்து கொண்டே அடியெடுத்து வைத்த பொழுது அவன் பாதம் நாயின் மேல் பட அது துயரமாக சத்தமிட்டது. கிருஷ்ணராவ் நாயின் சங்கதி என்ன என்றான். பிறகு குனிந்து பார்த்து, ஓ, இது கூட வியாதி உற்றிருக்கிறது என்றான். இந்திராபாய், சந்தேகமின்றி அது கூட பாவம், மிக்க நலிவுற்று இருக்கிறது. காலையில் என்னை வந்து எழுப்பிற்று என்றாள். கிருஷ்ணராவ் நாயை மஞ்சத்தின் கீழெடுத்து வெளியில் எடுத்தான். அது கீழே சுருண்டு கொண்டது. அதன் மூக்கும் வாயும் உலர்ந்து போய் மிக்க உஷ்ணமாக சுவாசமிட்டு கொண்டிருந்தது. தேகத்தில் கொஞ்சம் சுரமும் இருந்தது. கிருஷ்ணராவ், நாய் அவ்வளவு சுலபத்தில் எவ்வளவு காலமாக இந்த அறையில் இருந்தது என்றான். இந்திராபாய், அது இரவு முழுமையும் இங்குதான் இருந்தது. இப்பொழுது அதை விட்டு இருக்க எனக்கு கூடவில்லை என்றால். கிருஷ்ணராவ் அதன் முன்னங்கால்களை பற்றி தூக்கி நிறுத்தினான். நாய் பேசாமல் இருந்தது. கிருஷ்ணராவ் இந்திராபாயை நோக்கி, ரங்கனை தற்சமயம் நான் அழைத்து செல்கிறேன் என்றான். கன்னிகை சற்று நேரம் தடுமாற்றமுற்று பிறகு, அழைத்து செல்லுங்கள், ஆனால் அதனிடம் பட்சமாக நடந்து கொள்ள வேண்டும் என்றாள். கிருஷ்ணராவ், நான் இதனிடம் பட்சமின்றி நடந்து கொள்வேன் என்று நீ எங்கேனும் கருதலாகுமா என்று கேட்பவன் போல அவளை உற்று நோக்கி கடைசியில், தடையின்றி நாயை சரியாக கவனித்தால் இந்த வியாதியின் காரணத்தை கண்டறியலாம் என்பது என் நோக்கம் என்றான். வைத்தியரோ இருட்டில் தடவுகிறவர் போல விழிக்கிறார். ஜெகதீசனுக்கு ஒன்றுமே புலப்படவில்லை. கிருஷ்ணராவ் மட்டும் உடனே இதற்கு ஏதேனும் செய்தே தீர வேண்டும், இதன் காரணத்தை எவ்வகையிலேனும் கண்டறிய வேண்டும் என்று தீர்மானித்துக் கொண்டு நாயை எடுத்துக்கொண்டு ஜெகதீசனோடு புறப்பட்டான். புறப்படும் பொழுது இந்திராபாயை நோக்கி, இந்த அறையை மூடிவிடு, நான் மறுபடியும் கூறுகிற வரையில் ஒருவரும் உள்ளே செல்ல வேண்டாம் என்றான். இவர்கள் வண்டி ஏறி துரிதமாக வீடு சேர்ந்ததும் கிருஷ்ணராவ் தன் மேற்சட்டை முதலியவற்றை கழற்றி வைத்துவிட்டு ரசாயன சாலைக்குள் பிரவேசித்தான். நாயையும் அங்கெடுத்துச் சென்றான். ஜெகதீசன் அருகில் நின்று கொண்டு ஆவலோடு அவன் செய்கைகளை கவனிக்கத் தொடங்கினான். கிருஷ்ணராவ் நாயின் தொடையிலிருந்து கொஞ்சம் ரத்தம் எடுத்து ஒரு கண்ணாடி குழலில் விட்டுக்கொண்டு, ஜெகதீசன், நாயின் காயத்தை கட்டிவிடு என்றான். நாய் தனக்கு இதமே செய்கிறார்கள் என்பதை உணர்ந்து பொறுமையோடு பேசாமல் இருந்தது. கிருஷ்ணராவ் ஒரு பக்கம் ரப்பர் குள்ளுடைய ஒரு கண்ணாடி பாத்திரத்தையும் வேறு சில கருவிகளையும் எடுத்து நாயின் ரத்தத்தை சோதிக்கத் தொடங்கினான். சில ரசாயன மருந்துகளை ஒன்று சேர்த்து நீர் கலந்த கந்தக திரவகத்தை அதில் விட்டு பாத்திரத்தில் விட்டான். இவ்வாறு சுமார் 20 நிமிடங்கள் என்னென்னவோ செய்தபின் கடைசியில் அவ்வாறு உற்பத்தி செய்த கலவையில் கொஞ்சம் நாயின் ரத்தத்தில் விட்டான். உடனே இரத்தத்தின் அடியில் உலோகப்பொடி போல என்னவோ படிந்தது. 2 நிமிடங்களில் ஜெகதீசன் காற்றை சுவாசித்த பொழுது இந்திராபாயின் அறையில் இருந்த வெள்ளைப்பூண்டு மனம் போன்ற மனமே தோன்றியது. கிருஷ்ணராவ் உண்மையை கண்டுபிடித்து விட்டான் என்று ஜெகதீசனுக்கு புலப்பட்டது. ஆயினும் அது என்னவென்று தெரியாதாகையால் கிருஷ்ணராவை நோக்கி, என்ன இதன் அர்த்தம் என்றான். கிருஷ்ணராவ், இதுவா, வெள்ளை பாஷாணம் ஏற்றப்பட்ட ஜலவாயு என்றான். அம்மொழியை கேட்டதும் ஜெகதீசன் திடுக்கிட்டு பெரும் திகிலடைந்து, ஐயோ கடவுளே, வெள்ளை பாஷாணமா என்று பீதியோடு கூவினான்.